ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் போட்டிருந்த தளியலை வந்து கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தளியல் போடுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விளக்கு தட்டு விளக்குறது, பொட்டு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு ஆயுத பூஜையும் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு வந்ததுனால நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல. அதனால் முன்கூட்டியே நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுநாள் தான் நாங்கள் வந்து தளியல் போடுறதா இருந்தோம். அதனால் நான் 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா வேலையுமே முடித்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுநாள் வந்து தளியல் போடுறோம். இது வந்து தளியல் போடுற அன்றைக்கி எடுத்த வீடியோ. வாசலெல்லாம் மாக்கோலம் போட்டுட்டு வாசலுக்கு வந்து புதுசாக மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டேன். அந்த தோரணம்லாம் ஏற்கனவே கட்டியிருந்தது தான், நல்லா இருந்தது. அதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 வகையான சாதம், எப்போதும் போல் நான் வந்து 5 வகையான சாதம் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருக்குமே அன்றைக்கி ராமன் தான். இந்த மாதிரி நாங்கள் வந்து வரைஞ்சி தான் நாங்கள் வந்து அதுக்கு தான் வடை மாலை, துளசி மாலைலாம் சாத்துவோம். இது வந்து விளக்குக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சங்கு சக்கரை நாமம் வரைஞ்சி தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி தான் செஞ்சுருந்தோம். துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவுளுக்கு மாவும் அன்றைக்கே போட்டுருவோம். இது நான் டீட்டெயில்டாக நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையாவே வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் கொடுக்கல. நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு வந்து இந்த தளியலை வந்து போடணும். இப்படி தான் நான் வந்து பூஜை வந்து செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயில்டாக வேணும்னாலும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது போடணும் அப்படின்னாலும் இன்னும் ஒரு வாரம் இருக்குது, கண்டிப்பாக போட்டுக்கோங்க. தளியலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 வகையான சாதம், அதுக்கப்புறம் வடை, பாயசம், கீரை, கொண்டக்கடலை, துளசி தீர்த்தம், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து போடலாம். மாவுளுக்கு மாவு போடுறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி வடை மாலை சாத்திட்டு பெருமாளுக்கு வந்து தளியல் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.